ஆமீன். முரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 3 விஷயங்கள், 3 நிஅமத்துக்கள் உங்களிடத்தில் இருந்தால் இந்த உலகமே உங்களுக்கு கிடைத்ததை போன்று என்று சொல்கின்றார்கள். அது என்ன அந்த 3 விஷயங்கள், 3 நிஅமத்துக்கள் என்ன என்பதையும் அதிலிருந்து நமக்குண்டான பாடங்களையும் ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. ஹதீஸனுடைய அறிவிப்பாளர் உபைதில்லா இப்னு மெஹ்சன் அல் அன்சாரி அல் ஹுதமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹதீஸை ரிவாயத்து செய்கின்றார்கள். இந்த ஹதீஸு முஸ்லிம் ஷரீஃபிலே 1051வது ஹதீஸாகவும், புகாரி ஷரீஃபிலே 6446வது செய்தியாகவும் பதிவாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஸ்பஹ மின்கும், உங்களில் ஒருவர் காலையிலே எழுந்தார். எப்படி? ஆமினன் ஃபி சிர்பிஹி, தனது குடும்பத்திலும் தனது வசிப்பிடத்திலும் பாதுகாப்பான நிலைமையிலே காலையிலே கண் விழிக்கிறார். முதல் நிஅமத் இது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய முதல் நிஅமத். இரவிலே உறங்கிவிட்டு அதிகாலையிலே கண் விழிக்கின்ற பொழுது தன் குடும்பத்தின் மூலியமாக எந்த ஒரு பாதிப்பும் அவருக்கு இருக்கக்கூடாது. குடும்பத்தை தாண்டி தன்னை சூழ்ந்திருப்பவர்கள் மூலியமாகவும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே ஒருவர் கண் விழிக்கின்றாரே, அது ஒரு நிஅமத். அடுத்து சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஆஃபா ஃபில் ஜஸதி, மேலும் தன் உடல் ஆரோக்கியத்தோடு அவர் ஆரோக்கியம் பெற்ற நிலைமையிலே கண் விழிக்கிறார். உடல்ல எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் உடல் சிஹத்தோடு ஆஃபியத்தோடு கைகால் சுகத்தோடு காலையிலே அவர் கண் விழிக்கிறார். அதான் சொல்லுவாங்க, இமாம்கள் நமக்கு சொல்லுவாங்க, காலையில் கண் விழித்த உடனேயே முயற்சி செய்யுங்கள். எதுக்கு முயற்சி செய்யுங்க? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதற்கு முயற்சி செய்யுங்க. கண் முழிச்ச உடனே நமக்கு வேலையா, வாய்ப்பா, காசா, பணமா, பிள்ளையா, மனைவியா, பெற்றோரா, அதுவா இதுவா, அதெல்லாம் நமக்கு வரும். ஷைத்தான் அதைத்தான் முதல்ல கொண்டு வருவான். இதையெல்லாம் தாண்டி கண் விழித்த உடனேயே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். இந்த பயிற்சியை நம்ம பழகிக்கிறணும், இந்த பயிற்சியை பழகணும். இந்த பயிற்சி வர்றதுக்கு சாதாரணமாக இந்த பயிற்சியை நம்ம எடுக்க முடியாது. காலையில் கொஞ்ச நாள் அப்படித்தான் பல சிந்தனைகள் வரும். அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு கண் விழிக்கின்ற பொழுது அல்லாஹ்வை நினைப்போடு நம்ம எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா பெருங்கொண்ட பாக்கியம் அது. அது மாதிரி ஒரு பாக்கியமே இல்லை நமக்கு. அப்போ கண் விழிக்கின்ற பொழுது அதிகாலையில் அல்ஹம்துலில்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர்னு ஓதுங்கண்டாங்க. அவ்வளவு பெரிய கம்ப்ளீட்டாக முடியலை என்றாலும் கூட குறைஞ்சபட்சம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். 2வது நிஅமத், நாம் உடல் ஆரோக்கியத்தோடு கண் விழிக்கின்றோம். 3வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ இன்தஹு கூத்து யௌமிஹி, மேலும் அந்த நாளைக்கு தேவையான உணவு அவரிடத்திலே இருக்கின்ற நிலைமையிலே கண் விழிக்கிறார். இந்த 3 விஷயங்கள். முதலாவதாக பாதுகாப்பான நிலைமையிலே கண் விழிப்பது, அது குடும்பம் அல்லாத மற்ற நபர்கள். 2வது உடல் ஆரோக்கியத்தோடு கண் விழிப்பது. 3வது அன்றைய தினத்தினுடைய உணவு பெற்றவராக அவர் கண் விழிப்பது. இந்த 3ஐயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுவார்கள், ஃபகஅன்னமா ஹீஸத் லஹு துன்யா, எவர் ஒருவர் இந்த 3ஐயும் பெற்றுக்கொண்டாரோ அவருக்கு அல்லாஹ் துன்யாவையே கொடுத்து விட்டான்ங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இந்த உலகமே அவருடைய கையிலே இருக்கிறது என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி? பிஹதாஃபீரிஹா, அதன் அனைத்து செல்வங்களுடனும் முழுமையாக இந்த உலகத்தை அவருக்கு கொடுத்துட்டான். பாதுகாப்பை கொடுத்துட்டான், உணவை கொடுத்துட்டான், ஆரோக்கியத்தை கொடுத்துட்டான். இந்த மூணுக்காக வேண்டிதான் மனுஷன் உலகத்தில் வாழ்றான். இந்த மூணுக்காக மனுஷன் உலகத்தில் வாழ்றான். இந்த மூணையும் உள்வாங்கி கொண்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருக்கணுங்கிறது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டி முடிச்சிட்டாங்க. அவங்களும் பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் 2 பேரும் கட்டி முடிச்சதற்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அவங்க கேட்ட துவாவை குர்ஆன்ல பதிவு செய்யறான். அவங்க என்ன துவா கேட்டாங்க? பல துவாக்கள் கேட்டாங்க. அதுல முதலாவதாக அவங்க கேட்ட துவா என்ன? அல்லாஹும்ம ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, யா அல்லாஹ், பாலைவன பகுதி, நீர் இல்லாத பகுதி, கடைகள், ஷாப்பிங் மால், எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டும் இல்லாத பகுதி, மனிதர்கள் வசிப்பதற்கு தகுதி இல்லாத ஒரு இடம், அப்படிப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல அல்லாஹ்கிட்ட கேட்ட முதல் துவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஜ்அல் ஹாதல் பலத ஆமினா, யா அல்லாஹ், இந்த பூமியை அச்சமற்ற பூமியாக ஆக்குவாயாக. முதல் துவா அதுதான். ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் அவன் அச்சமற்ற நிலைமையில இருக்கணுங்க. வீட்டிலிருந்து பள்ளிவாசலுக்கு வரணும் அப்படின்னா நம்ம உள்ளத்துல பயம் இருக்கக்கூடாது. பயம் இருந்துச்சு அப்படின்னா வர முடியாது. எப்படிப்பட்ட பயம்? வீட்டிலேருந்து வெளியில போயிட்டா யாரும் நம்மளை வெட்டி கொன்றுவாங்களோ அந்த பயம். வீட்டிலேருந்து வெளியில போயிட்டோம்டா வனவிலங்குகள் நம்மை கீறி கிழித்து விடுமோ அந்த பயம். வீட்டிலேருந்து வெளியில போயிட்டா நான் திரும்ப முடியாமல் போயிருமோ, இது மாதிரி பலவிதமான விஷயங்கள், இந்த மாதிரி பயங்கள் முதல்ல இருக்கக்கூடாது. அந்த பயங்கள் இல்லாமல் இருந்தாதான் நம்ம நிம்மதியாக வாழ முடியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் கேட்டாங்க, முதல்ல இந்த ஊரை பயமற்ற ஊராக ஆக்குண்டாங்க. எந்த நாட்டிலிருந்தும் கோடான கோடி லட்சக்கணக்கான மக்கள்கள் இந்த பூமிக்கு வந்தாலும் சரி, அச்சமற்ற நிலைமையிலே அவர்கள் வர வேண்டும், அச்சமற்ற நிலைமையிலே அவர்கள் நாடு திரும்ப வேண்டும் என்பது அதனுடைய பொருள். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, விழிக்கின்ற பொழுது உனக்கு பயமற்ற நிலைமையில நீ ரொம்ப பாதுகாப்பாக இருக்கின்றாய் என்ற உணர்வோடு நீ விழித்தால் அதுவே அல்லாஹ் உனக்கு செய்த மிகப்பெரிய நிஅமத் என்கின்றார்கள் முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்ததாக 2 சொன்னார்கள். ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஹலாலான அன்றைக்கு தேவையான உணவு. இந்த 2 இருந்துருச்சு அப்படின்னா ஆரோக்கியம் எவ்வளவு பெரிய சொத்து, அதுக்கு நம்ம சொல்லவா வேணும்? ஆரோக்கியம் எவ்வளவு பெரிய சொத்து என்பதற்கு மருத்துவர்களிடம் சென்று நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி உடலை பாதுகாக்க வேண்டும் என்ற விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவ்வளவு விஷயங்களை நம் மார்க்கம் சொல்லுது. எந்த உயிருக்கு பாதுகாப்பற்ற ஒரு நிலை வருது, அதாவது அவனுடைய உடல்நிலை சரியில்லாமல் போய் அவன் உயிருக்கு பாதிப்பு வருகிறது என்றால் அந்த நிலையிலிருந்து அவனை பாதுகாப்பதற்கு மருத்துவர்கள் என்ன சொன்னாலும் அதை நீ கேளுங்கிறது குர்ஆன். என்ன சொல்லுது? மருத்துவர்கள் என்ன சொன்னாலும் அதை கேளு. ஹராமான ஒரு உணவை சாப்பிட சொல்றாங்கன்னா நீ சாப்பிடுங்குது. அதில் மருந்து இருக்கு அப்படின்னா அதை நீ சாப்பிடு அப்படிங்குது. அந்த அளவுக்கு இறங்கி பேசுது. ஏன்? தான் உடலையும் தன்னுடைய உயிரையும் பாதுகாப்பதற்காக வேண்டி. அதனால ஆரோக்கியத்தை அனுதினமும் அல்லாஹ்கிட்ட நம்ம கேட்கணுங்க. காசு பணம்லாம் அது வேற, அது அல்லாஹ் கொடுப்பான், ஹலாலான ரிஸ்க். ஆரோக்கியத்தை கேட்டா கடைசி வரைக்கும் நிலை தடுமாறாமல் இருக்க வேண்டும், புத்தி தடுமாறாமல் இருக்க வேண்டும், செவித்திறன் சரியாக இருக்க வேண்டும், வாயினுடைய பேச்சிலே தடுமாற்றம் வந்துவிடக்கூடாது, மறதியை விட்டு அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு கேட்கணும். இதெல்லாம் அந்த கடைசி நிலைமையில யாருக்குமே வரக்கூடாது. சஹாபாக்களுடைய வரலாறுகளை நீங்கள் புரட்டி பாருங்கள். எந்த ஒரு சஹாபிக்கும் தாபீன்களுக்கும் அவர்களை தொடர்ந்து வந்தவர்களுக்கும் கடைசி வரைக்கும் 20 வயது பையனை போன்று இருந்தார்கள். 20 வயசு வாலிபன் எப்படி இருப்பான் அது மாதிரி இருந்தாங்க. மறதி இல்லை, புத்தி தடுமாற்றம் இல்லை, பேச்சு தடுமாற்றம் இல்லை, நினைவாற்றல் அதிகம். அப்படி வாழ்ந்து மரணித்தவர்கள் சஹாபாக்கள். படுத்த படுக்கையில கிடக்கல. இப்போ ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக அன்றைய தேவைக்கு உண்டான இந்த 3ஐயுமே நம்ம பெற்றுக்கொண்டு நாம் விழித்தோம் என்றால் முழு துன்யாவையும் அல்லாஹ் நம்ம கையில தந்திருக்கான் அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
ஆக கண்ணியமான பெருமக்களே, எந்தெந்த காரியங்களையெல்லாம் நியமத்துக்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தினார்களோ அதையெல்லாம் முழுமையாக குறைவில்லாமல் பெற்றுக்கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர்கள் சந்ததியினர்கள் அகில முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. பெற்றுக்கொள்ளும் அந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருவானாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹ்.